ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு சிஎம்இ கேமிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? சரி, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எமோட் ராயல் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு 2700 டைமண்ட் இருக்குது. அவங்க எத்தனை ஸ்பின்னில் நமக்கு ஃப்ளாக் அமௌண்ட் தராங்க போகும். நமக்கு மெயினே ஃப்ளாக் அமௌண்ட் மட்டும் தான் வேணும், வேறு எந்த அமௌண்ட் தேவையில்லை. சரி, நம்ம சர்வர் கொலை போட்டு நம்ம ஜோக்கர் பண்டலுக்கு ஸ்பின் பண்ணோம். அதே ட்ரிக்கு இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் மக்களே. சரி, நம்ம கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின் போட்டாச்சு. சரி, அப்படியே ஒரு வெப்பன் ராயிலையும் ஒரு 10 ஸ்பின்னை போட்டுவிட்டு நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு 5 ஸ்பின் போட்டோம் மக்களே. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நமக்கு ஒரு பார்ட்டி அமௌண்ட் தந்திருக்காங்க. ஆனால் அந்த அமௌண்ட் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஃப்ளாக் அமௌண்ட் தான் வேணும். ஆனால் ஓகே, இது தந்தது பெட்டர் தான். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஃப்ளாக் அமௌண்ட் இதே தண்டானுங்களோ, ஃப்ளாக் அமௌண்ட்டும் இருக்கிற டைம்லாம் காலி பண்ணிட்டு தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நான் ஸ்பின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டென்ட்டுக்காண்டி செலவு பண்ணி போட்டு விட்றேன். அதுக்கு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பார்க்குறதோட நிப்பாட்டிக்கோங்க. இவ்வளோ டைம்லாம் செலவாகுதுன்னு உங்களுக்கும் தெரியணும். ஏன்னா அவங்க நல்லா கொள்ளடிக்கானுங்க, கரீனாக்காரானுங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி நம்ம சர்வரை கொலை விட்டு எல்லா வீட்லேயும் போயிட்டு வந்துட்டு இதில் ஒரு ஸ்பின்னை போட்டுவிடுவோம். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை டைமில் கிடச்சிச்சு, என்ன அமௌண்ட் கிடச்சின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எந்த மாதிரியான கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, திரும்பியும் நம்ம அதே மாதிரி எல்லா ஈவெண்ட்டுகளையும் போயிட்டு வந்துட்டு வின் பண்ணுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் தரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜான்ட்டுட்டானுங்க. மொக்கையாக தரானுங்க மக்களே. ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் கிரியேட்டு அந்த மாதிரி தந்தால் கூட ஓகே தான், யூனிவர்சல் டோக்கனு அந்த மாதிரி தரலாம். ஆனால் இவங்க தரமாட்டானுங்க. தந்தானுங்கன்னா அவங்க கரீனாவே கிடையாது. ஓகே, நம்ம அதே ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ப்ளே கிரெடிட்ஸ் ஒரு 3 டைம்ஸ் கொடுத்துட்டு கேம் விட்டு வெளியே போய்ட்டு உள்ளே வருவோம். ஓகே, நம்ம கேம் விட்டு போய்ட்டு உள்ளே வந்துட்டுருக்கோம். உள்ளே போய் ஸ்பின் பண்ணி பார்ப்போம், தரானுங்களா தரலையான்னு பார்ப்போம். ஓகே, உள்ளே போயாச்சு, உள்ளே வந்தாச்சு மக்களே. ஓகே, யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறாதீங்க, நீங்களாகவே இருங்க. நம்ம அவங்களுக்காண்டி மாறுவோம், ஆனால் அவங்க நம்மளை உதறத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் யாருக்காகவும் யாரும் மாறாதீங்க, நீங்களாகவே இருங்க. ஓகே, எல்லோரும் எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்கிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மொக்க ஸ்டோரில் ஒரு 9 டைமண்ட் ஒரு ஸ்பின் பண்ணி விடும், டைமில் வச்சுட்டு வந்துருக்கானுங்க. ஓகே, திரும்பியும் எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணி விட்டு எவ்வளோ ஸ்கின்னு கூட நமக்கு தேவைக்கூடாது மக்களே. நமக்கு தேவை இந்த ஃப்ளாக் அமௌண்ட் மட்டும் தான். தரட்டாங்கன்னா அப்படியே ஓடிடலாம், தரமாட்டானுங்க. ஓகே, 2400 டைமண்ட் வந்துட்டு 300 டைமண்ட் கிட்ட காலி ஆகிட்டு. திரும்பி ஒரு 5 ஸ்பின்னு போடுவோம். வாய்ப்புள்ள ராஜா, தரமாட்டானுங்க மக்களே. இவங்க நம்மகிட்ட எல்லா டைமும் பிடிங்கிட்டு தான் தருவானுங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் தரமாட்டாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா தான் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள் வீடியோவை, எத்தனை டைமில் தரானுங்க பாருங்களேன். ஓகே, திரும்பி எல்லாத்தையும் டச் பண்ணி விட்டு ஒரு 5 ஸ்பின்னை போடுவோம். தருவானுங்களா? வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த சொத்து சேர்த்து என்ன பண்ண போகிறானுங்க தெரில. ஆல்ரெடி சேர்த்துருப்பானுங்க நிறையா, ஆனால் நம்மகிட்ட திரும்பியும் சொத்தை உருவணும்னு நினைக்கானுங்க. ஓகே ஓகே, ஒரு யோஸ்கில் ஒரு 5 ஸ்பின்னை போட்டுவிடுவோம். இதுலையா தரானுங்களா? வாய்ப்பில்லை. டைம் வச்சுட்டு கிரியேட்டு தான் தரானுங்க. நல்லா ஏதோ ஒரு பொட்டி தந்துருக்கானுங்க, என்ன பொட்டின்னு தெரில. ஓகே, நம்ம திரும்பி கிளே கிடச்சி கொடுத்துட்டு கேம் விட்டு வெளியே போய்ட்டு உள்ளே வருவோம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு M10 ஈவெண்ட் ஒன்று வரப்போகுது சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஸ்கின்னு இந்த M887க்கு ஸ்கின் விட்டாங்களே மக்களே, அதே மாதிரி M1014க்கும் ஸ்கின் விட்றாங்களாம், ப்ளூ கலராக இருக்குது. ஓகே, அதே நம்ம எடுத்த வீடியோ போடுவோம். போடலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை டைமில் எடுக்குங்கிறதையும் எத்தனை டைமில் கிடைக்குங்கிறதையும் நான் பார்த்து சொல்லிடுறேன் மக்களே. இந்த வீடியோ போடணுமா போட வேண்டாமா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க மக்களை. எத்தனை டைமண்ட் ஆகுது, எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு. ஓகே, நம்ம திரும்பியும் சர்வரை கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் ஒரு 19 ஸ்பின்னை போட்டு விடுவோம். டைம் ஒன்று வச்சு தந்தானுங்க, இப்போ கோல்டு வச்சு தந்துருக்கானுங்க. ஓகே, அதெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன், கோட்டையாட கட்ட போகிறேன். எனக்கு பிளாக் அமௌண்ட் மட்டும் வந்துருக்கேன்டா, அப்படியே ஓடிடுறேன். ஒரு 90 ஸ்பின்னை போட்டு விடுவோம். இங்கே இப்படி பண்ணுறானுங்க பாருங்கள் மக்களே, எதெல்லாம் தரானுங்க பாருங்கள். ஒரு கன் கிரியேட்டு அந்த மாதிரி வச்சுருந்தா கூட ஓகே தான். இவங்க ஃபுல்லாகவே கிரியேட்டாக வச்சுருக்கானுங்க. ஓகே, எமோட்ராயில் ஒரு 5 ஸ்பின்னு வந்துடுவானுங்களா? வாய்ப்பில்லை ராஜா. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் தர முடியானுங்க, விவரமாயிட்டானுங்க நினைக்கிறேன். நமக்கு போன ஜோக்கர் பண்டல் ஸ்பின் பண்ணோம் M80 87க்கும். ஆனால் அவங்க இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணோம், உடனே தந்துட்டானுங்க. டைமண்ட் அவ்வளோ செலவாகலை. 1500 டைமண்ட்லேயே நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். ஆனால் இந்த ஈவெண்ட்டுக்கு இருக்கிற டைமண்ட் அவ்வளோத்தையும் நம்மகிட்ட வந்து உரிவானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பி கேம் மட்டும் வெளியே வந்துட்டு திரும்பி உள்ளே வருவோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. திரும்பி போய் நம்ம ஸ்பின் பண்ணுவோம். அக்கா கரெக்ட் வச்சாவது கிடைக்கும், மொத்தம் அக்கா கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த ஈவெண்ட்டில் அண்ணன் கரெக்டை வச்சு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு 5 ஸ்பின்னை போடுவோம். தருவானுங்களா? வாய்ப்பில்லை ராஜா. இங்கே பாருங்கள் மக்களே, கன்கிரேட்டு இந்த ஒன்று தான் தந்துருக்கானுங்க, மற்ற எல்லாம் கிரியேட்டாக தரானுங்க. எஸ்கேஸாவது கிடைக்குமா? போட்டிருக்கோம், கிடச்சா லக்கி, கிடைக்கல. அவ்வளோதான் மக்களே, நமக்கு லக்கே இல்லை. 1700 டைமண்ட் வந்துட்டு 2700 டைமண்ட் வந்து கிட்டத்தட்ட 1000 டைமண்ட் காலி ஆகிட்டு இதுலேயே. இன்னும் வரைக்கும் தரல. ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்காங்க, அது கூட நமக்கு தேவையில்லை. நமக்கு ஃப்ளாக் அமௌண்ட் தான் மெயினாக தேவைப்படுது. இங்கே பாருங்கள், இதுலேயும் தரல. இங்கே பாருங்கள், கிரியேட்டாக தரானுங்க. கன் கிரேட்டு தந்தாலும் சரிங்கண்ணா, சப்ளை கிரேட்டு தான் தரானுங்க. எஸ்கேஎஸ் கிடச்சிட்டு நமக்கு வெப்பன் ட்ரையில். ஓகே, சூப்பர். ஓகே, திரும்பியும் டச் பண்ணி விட்டு அப்படியே ஒரு 5 ஸ்பின்னை போட்டுவிடுவோம். 30 தூக்கு. அதுதான் கதை காய்ஸ். எல்லோ கலர் வந்துட்டு ஃப்ளாக் அமௌண்ட் அவ்வளோதான் காய்ஸ். நம்ம தான் ஃப்ளாக் அமௌண்ட் கிடச்சிது காய்ஸ். சூப்பர் பைரட்ஸ் ஃப்ளாக். இந்த ஃப்ளாக் அமௌண்ட்டுக்காண்டி தான் மெனக்கெட்டு இந்த ஈவெண்ட் பக்கமே வந்தது, இல்லைன்னா வந்திருக்கே மாட்டோம். ஓகே காய்ஸ், எடுத்தாச்சு. ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். அவ்வளோதான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஓகே, இந்த ஈவெண்ட் பக்கமே வரமாட்டான்டா, அது போகிறேன்டா. டேய், கிளம்புறேன்டா நான், போதும்டா. இனிமேல் இங்கே வந்தால் நம்ம இருக்கிற டைமண்டே பிடிங்கி விட்டுருவானுங்க. நம்ம கிட்டத்தட்ட 1200 டைமண்ட் கிட்ட காலி ஆகிட்டு. ஓகே மக்களே, ஒரு பிள்ளையாக நமக்கு எமோட்டரை ஒடிய மட்டும் தந்துட்டான். ஓகே, நம்ம இதில் ஒரு 9 ஸ்பின்னை போட்டுருவோம். ஸ்டெப் அப் எமோட்டில். ஓகே, இதில் ஒரு 9 ஸ்பின்னை போட்டு பார்ப்போம், கிடைக்குமா? கிடைக்கல. ஓகே, திரும்பியும் சேக் பண்ணி விட்டு திரும்பியும் சர்வரை குறைச்சி விட்டு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். டைமிங் கையில் இருந்தாலே குருகுன்னு தான் வருது மக்களே. ஓகே, 90 போட்டுவிடுவோம். வாய்ப்பில்லை. ஸோ ஓகே, இதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணால் இறங்காது. சரி, நம்ம வெளியே வந்துடும். ஓகே, வணக்கம். ஓகே, நம்ம போய் எமௌண்ட்டை எக்யூப் பண்ணி போட்டு பார்ப்போம். கேரக்டை மாற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்டேட். இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சுத்தமாகவே இந்த அப்டேட் பிடிக்கல, சொதப்பி வச்சுருக்கானுங்க. நமக்கு யாரெல்லாம் ஓல்டு ஃப்ரீ ஃபயரை மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். எத்தனை பேர் ஓல்டு பிளேயர் இருக்கீங்க பார்ப்போம். ஓகே, எமௌண்ட்டை எக்யூப் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், மாசாக இருக்குது எமௌண்ட்டு. பொருத்தான எமௌண்ட்டு தான், வர சொல்கிற மாதிரி இல்லை. இது குரூப் டான்ஸ் எமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். கொடி நெட்டி வச்சுருங்க. நம்ம தான் ராஜா, நம்மளுடைய ராஜாங்கம் தான் இங்கே. அவ்வளோதான். அமௌண்ட்டை பாருங்கள் மக்களை, எப்படி இருக்குன்ட்டு தெரிக்க விடுது. அவ்வளோதான். ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.